நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியா இருக்கு, பதுங்கி வர வேண்டியா இருக்கு. எல்லாம் என் தலைகள். மத்த ஊர்ல அடுத்த பிரச்சனை போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு குடிச்சு அவன் ஜோலியை முட்டுக்கிட்டு சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. பிஜேபிக்கு முட்டு கொடுக்க எவ்வளோலாம் வேகமா ஓடி வந்திருக்கீங்க. முதல்ல கைய வச்சு மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி ரங்கராஜ் பாண்டே அவர்களே, வக்பு திருத்த மசோதாவை எடுத்துட்டு வரும்பொழுது ஜேசிபி கமிட்டியில எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் அத்தனையும் பிஜேபி புறக்கணிச்சிச்சு. இப்ப பிஜேபி காரங்களை கூப்பிட்டு ஏன் புறக்கணிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்க. மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானையா? இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா சொல்லுங்க, அதை பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்க? பிஜேபி ஏன் இஸ்லாமிய வீடுகளையும் மசூதிகளையும் குறி வச்சு இடிக்குது அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லிருக்கோம். எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மாட்டுக்கரியின் பேரால் இஸ்லாமியர்கள் அடிச்சு கொள்ளப்படுறாங்களே, மசூதி வாசல்ல போய் நீங்க பேசுறீங்களே, வெறுப்பு பரப்புரை செய்றீங்களேன்னு சங் பரிவார கும்பல நீங்க இன்னைக்கு வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயத்தட்டு சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சில் யோகி ஆதித்யநாத் முதல்ல இருக்காரு, இரண்டாவது பிரதமர் இருக்காரு நரேந்திர மோடி. அவரை கூப்பிட்டு எனக்காது இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறீங்களே, நீங்கள் இந்த பிரதமர் பதவிக்கு தகுதியானவரா அப்படின்னு கேள்வி. வாயை திறந்து சொல்றா, தண்டச்சோறு. மனுஷன் டென்ஷன் வாயில கொள்ளட்டையா. ஆனா இந்து சமய அறநிலையத்துறை கோவில் வழிபாட்டுல தலையிடுதுன்னு சொல்லிட்டு போய் பரப்பும் போது திப்பா இருந்துச்சா? சங் பரிவார கும்பல், இந்துத்துவ கும்பல், ரைட் விங் கும்பல் பரப்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? குழுக்குழுன்னு இருந்துச்சா மிஸ்டர் ரங்கராஜ்? எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஏன் பிஜேபி எடுத்துக்கிட்டு கொண்டு வர வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கறது கடைசியா சொல்றேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. இன்னும் சொல்ல போனா இந்த இந்திய நிலப்பரப்பிற்கு எதிரான கும்பல் பாஜக. மாமா மாமா இந்திய எல்லையில பிரச்சனையா அதை மூடி மறைக்கிறது, அண்டை நாடுகளில் இந்திய எல்லை ஆக்கு பண்ணிச்சா அதையும் மூடி மறைக்கிறது, இந்திய ராணுவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா அதையும் மூடி மறைக்கிறது. ஆக மொத்தம் இந்த இந்திய நிலத்திற்கு எதிரான கும்பல் பிஜேபி பாசிச கும்பல். சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டானே. நாங்க ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்ன, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. அதுக்கு நான் ஆள் இல்ல. வக்பு திருத்த மசோதால பிஜேபி எங்கேயாவது வக்பு நிலங்களை அரசு எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்போ பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் மசூதிகளையும் இடிச்சு அங்க என்ன தோட்டக்கலையா வச்சிருக்குது பிஜேபி? நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த பா, என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டா உன் பின்னால இருக்க போறப்பா. கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இதெல்லாம் வந்து இன்டர்வியூல இவர் கேட்கிறாராமா. கருத்தான கேள்வி பாருங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனமான கேள்வியை கேட்டுட்டு கேள்விக்கு உண்டியல் போல் சொல்லுதானே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதுக்கு மேல இவனுக்கு காரணம் வெளியே ஒரு கிளம்பி நிற்கிறான். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானுக்கு போகணும், உங்க இருந்தா இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னதா யாரோட வாயு? அந்த நாரவாய போய் ஏதாவது கேள்வி கேட்டு இருக்கிறீங்களா? நான் தான் அப்பவே சொன்னேன்னு, சாம போயிரு, அசிங்கப்பட்டு போயிருவானு. சம்சாமுக்கா அண்ணனை கூட்டிட்டு போயிடுறா, டேய் போய் சொல்ற. அப்படியே பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இல்ல அப்படின்னு இவர் வந்து காட்டுறாராம். அதான் உலகத்துக்கே தெரியுமே, மோடி முதற்கொண்டு, அமித்ஷா முதற்கொண்டு, பிஜேபி முதற்கொண்டு மனித சமூகத்திற்கே எதிரான கட்சி. வக்புல மினிஸ்டர்
என்ன பண்றாரு? தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு பத்தி கேள்வி கேட்கும்போது அவர் கேட்கிறாரு, மினிஸ்டர் என்ன பண்றாரு? இவரு முன்னொரு காலத்தில் தினவலம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா இருந்தாராம். அப்போ வக்பு மசோதா வக்பு போர்டோட மீட்டிங்க்கு போயிருந்தாராம். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறேன். போயிருவேன். வெக்கமா இல்ல? அங்க வந்து ஆள்கால் அந்த இடத்த அவன் வச்சுக்கிட்டான், இந்த இடத்த இவன் வச்சுக்கிட்டான்னு பேசிக்கிட்டாங்களாம். அதாவது வக்பு போர்டுல வக்பு நிலத்துல முறைகேடுகள் இருக்குன்னு இவர் சொல்லாம சொல்றாரு. மோட்டா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பிஜேபி காரங்க சங் பரிவார கும்பல் கோவில் நிலத்தை ஆட்டையே போடலையா? அப்ப இந்த கூப்பில உட்காந்துருந்தீங்க. இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு? ராமர் கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு சங் பரிவார கும்பல் அந்த நில கொள்முதல்ல எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலையை பண்ணிச்சு. அப்ப எங்க இருந்தீங்க? தம்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கேயோ போறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லா மனித சமூகத்துக்கும் எதிரான கட்சி தான் பிஜேபி. ரொம்ப யோகியம் மாதிரி கேட்க வரீங்களே. ஆத்தாலே தெரியுது, எழுதி ஒட்டி இருக்கு அயோத்தி. வக்பு போர்டுல தமிழ்நாடு வக்பு போர்டுல இந்த ஸ்டார்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லும்போது தமிழ்நாடு அப்போ வந்து ஃபில் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை இல்லையா? ஏன்னா அது ஸ்டேட்ல வந்துருது இல்லையா? எங்களுக்கு தெரியவில்லை. அப்ப தமிழ்நாடு தானே, அப்ப திமுக அரசு தானே அப்படியே எரியுது. பொறாம லைட்டா ஆல் ஓவர் இந்தியா வக்பு திருத்த மசோதா எடுத்துட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டத்தை இறக்கும் போது உங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியல. நாங்க பாரு 2 பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஜேபிசில எதிர்கட்சி கொடுத்த திருத்தங்கள் ஏங்க ஒண்ணுத்து கூட ஏத்துக்கல? அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கீங்க. பிஜேபி காரங்களை கூப்பிட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நீங்க உங்க சேனல்ல பிஜேபியோட அநியாயத்துக்கு எதிராக நீங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க? அவங்களுடைய மத ரீதியான வன்முறைக்கு எதிராக எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க? எத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க நீங்க? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நீ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். என்ன நாளைக்கு பிறக்க போற குழந்தை பிளேடு பக்கிரியா பிறக்குமோ, பிக் பாக்கெட்டா பிறக்குமோ, ரவுடியா பிறக்குமோ தெரியாது. அதனாலதான் 1000 காலத்து பயிரு குலம் கோத்திரம் பார்த்து கல்யாணம் சொல்லி என்னமா பண்ண சொல்ற? ஊருக்கு ஒரு பெரியவர் இருந்துட்டு இந்த மாதிரி அடிச்சாட்டியம் பண்றானுங்க, அழியவும் மாட்டேங்கிறாங்க. பெரியவரே என்னடா பெரியவன்? பெரிய யானைக்கு பிறந்தவன் ஓடுற பூனையை புடிச்சிட்டிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சிருக்கா. அவரை போய் பெரியவன் சொல்ற. இந்து மதத்துல ஜாதிய வன்முறையை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? வெஜிடேரியன் சாப்பிடுறவாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவாலும் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கிறது வந்து பிக் பாக்கெட்டா பிறக்கும், பிளேடு பக்ரியா பிறக்கும்னு கேமராஸ் நாராயணன் பேசும்போது எங்க போய் உட்காந்துட்டு இருந்தீங்க? இல்ல வாயில என்ன வச்சிட்டு இருந்தீங்க? இப்ப அந்த மாதிரி நீங்க இப்ப ஆலோசனை கூப்பிட்டு கேள்வி கேக்குறீங்களே, கேமராஸ் நாராயணன் கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியதானே? தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கம் இருக்கு சார். கோவில் பிராமணர்களே சூத்திர உள்ளே வரக்கூடாது, பிராமணாலும் ஒசத்தி பழப்பு அப்படின்னு உமானந்த் சொல்லிச்சு. அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்களா? நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காது. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக பேசுற எந்த பக்கி பண்ணாட பத்தி நீங்க வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கல. அந்த கும்பல்ல நீங்களும் ஒருத்தர் தான் தெரியுது. அயோக்கியத்தனம் மூஞ்சி பார்த்தாரு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அவதூறு பரப்புற கும்பலுக்கு உண்மையை கேட்டோன்னு எப்படி எல்லாம் பதறது, புட்டு கொடுக்கறதுக்கு எப்படி எல்லாம் வரீங்க? இந்த இன்டர்வியூ ஒரு பதில சொல்லி கம்ப்ளீட் பண்ணவே விடல. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கட்டிட்டா போ. அதாவது கருத்தியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். விதண்டாவாதத்துக்கும் அவதூறுக்கு பிறந்தவர்களும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். டேய் இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. கத்திங்கிறது கொலகாரம் கையில இருக்கு அப்படின்னா எல்லாரும் பயப்படதான் செய்யணும். அதிகாரம் அப்படிங்கிறது பாசிச பாஜக கையில இருக்குது அப்படின்னு சொன்னா
எல்லாரும் கவலைப்பட்டுதான் ஆகணும். இந்த நாடு முன்னேறுமா இல்ல 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. கத்தி கொலகாரன் கையில இருக்கு, அவன் என்ன குத்திட்டானான்னு கேக்குற மாதிரி பிஜேபி ஆட்சியில இருக்கு, அவங்க என்ன இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு கேக்குறீங்க. யோ, அவன் 4 திங்கறானா இல்ல வேற ஏதாவது திங்கறானான்னு கேளு. வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். புரட்சிக்கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கி சோழி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. திடக்கின